Okay, done. So here, first of all, பேக்கெண்டோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஐ தாட் திஸ் இஸ் தேர்ட் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, பேக்கெண்டில் ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம நோட்ஜேஸ்னால் என்ன, பேக்கெண்டோட ஸ்க்ராட்ச்லேருந்து என்ன கம்யூனிகேஷன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை ஓரளவுக்கு கிளான்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எக்ஸ்பிரஸ்குள்ளே வரும். ஸோ எக்ஸ்பிரஸ்க்கு முன்னாடி ஹெச்டிடிபி வச்சு ஒரு சர்வர் எப்படி க்ரியேட் ஆகி அவுட்புட் வருது அப்படிங்கிற பிளாட்ஃபார்மையும் பார்த்துருந்தோம். சேம் அதே மாதிரி எக்ஸ்பிரஸில் வந்துட்டு இன்னொரு கான்செப்ட், ஸோ விச் இஸ் ஹெச்டிடிபியால் கொண்டு போக முடிஞ்ச சர்வரை எக்ஸ்பிரஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்பிரஸ் அப்படி என்ன டிஃப்ரென்ஷியேட்டை கொடுக்குது, ஓகேவா. அதை வச்சு ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அண்ட் நார்மல் எக்ஸ்பிரஸோட ஒரு அவுட்புட் கூட முடிஞ்ச டைம் இருந்தால் நீங்கள் பார்த்துடலாம். ஆர்எல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் அதை கண்டினியூ பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள் தானே? இதுக்கு முன்னாடி பார்த்ததுல யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? எனிஒன்? என்னாச்சு, டவுட்ஸ் இருக்கு? ஆடிபிள் தானே என் வாய்ஸ் எல்லாம்? நோ டவுட்ஸ் ஃபசிலா சார், ஓகே. அதர் தென் ஃபாத்திமா, சக்கியமா, லக்ஷ்மா, ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட். ஓகே டன், சரி, ஓகே டன், சூப்பர். ஓகே, we can start with the express, so which is பேக்எண்டில் எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ விச் இஸ் அ மினிமல் அண்ட் ஃப்ளெக்சிபிள் வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் தட் ப்ரொவைட்ஸ் அ robust set of features to develop Node.js based web and mobile application, ஓகேவா. ஸோ ஃப்ளெக்சிபிள், சும்மா அவங்கள பற்றி வள குலகுலன்னு தான் சொல்லியிருப்பாங்க, அவங்களோட பெருமையை எப்படின்னு சொல்கிறதால அந்த மாதிரி, ஓகேவா. ஸோ மெயினாக வெப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுது, மொபைல் அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஒரு சில பேக்கெண்ட்லாம் மொபைல் அப்ளிகேஷனுக்கு வராது, வெப்புக்கு மட்டும் வரும், இல்லை வெப்புக்கு படித்தது வச்சு மொபைலுக்கு வேறு மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இங்கே கிடையாது, ஒரே சாஃப்டாக ஒரே ஃப்ரேம் ஒர்க்காக இந்த எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இன் த Node.js ecosystem, which provides all the features of a modern framework such as templating, static file handling, connectivity with SQL and NoSQL database. ஸோ என்னென்னா எக்ஸ்பிரஸை வச்சு ஆக்சுவலாக Node.js ஒரு லாங்குவேஜில் எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு லைப்ரரியை வச்சு அந்த லைப்ரரியை தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஓகேவா. அதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸ்பிரஸில் வந்து நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், எஸ்கியூலும் நோட் எஸ்கியூல் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் ஸ்டாட்டிக் ஃபைல் ஹேண்ட்லிங். ஸ்டாட்டிக் ஃபைல் ஹேண்ட்லிங்னா இன்றைக்கி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். விச் இஸ் எப்படி சொல்லலாம்னா, ஒரு விஷயத்த கரெக்டாக இங்கே போய் ஃபைண்ட் அவுட் பண்ணு அப்படின்னு நீ ஒரு டைம் சொல்லிட்டா போதும், அங்கே இருக்கிற எல்லா ஃபைலையும் நீ எடுத்துகிட்டு வந்து ரீட் பண்ணிக்கலாம். மீன்ஸ் ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு வையேன், அந்த ஃபோல்டரை நீ ஜஸ்ட் ஒரு டைம் நேவிகேட் பண்ணிட்ட, அங்கே இருக்க அந்த ஃபோல்டர் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா எக்ஸ்பிரஸ் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பிரிண்ட் பண்ணி காமிக்கும், ஓகேவா. ஸோ அது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. And then Node.js has a built-in web server that creates server method in its HTTP module, launches an asynchronous HTTP server, ஓகேவா. ஸோ HTTPயில் வந்து அந்த மாடியூலில் கிரியேட் சர்வர் வச்சு எல்லாம் பண்ணோம். இங்கே வந்து ஒரு பில்ட் சர்வர் தான் இது, பட் இங்கே எக்ஸ்பிரஸில் அது தேவைப்படாது, பிகாஸ் எக்ஸ்பிரஸ்ங்கிறது இன்னொரு சைட் ஆஃப் ஒரு லைப்ரரிக்கு அவங்கள வச்சு ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸை கால் பண்ணி ஒர்க் பண்ணுவோம், ஓகேவா. ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ்லாம் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அப்படி ஒன் பை ஒன்னாக பொறுமையாக பார்க்கலாம். அவங்களாம் இருக்கிறனால தான் ஹெச்டிடிபியோட மாடியூலை எடுத்து நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், ஓகேவா. ஸோ இட் இஸ் பாசிபிள் டு டெவலப் வெப் அப்ளிகேஷன் வித் கோர் Node.js features. However, all the low-level manipulations of HTTP requests and response have to be tediously handled. The web application framework take care of these common tasks, allowing the developer to concentrate on the business logic of the application. A web framework such as Express.js is a set of utilities that facilitates rapid, robust, and scalable web application. ஓகேவா. ஸோ லோ லெவல் மேனிப்புலேஷன், ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா,
ஒரு லோ லெவல் மேனிப்புலேஷனாக தான் இருக்கும். மேனிப்புலேஷனாலே என்ன, நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைட் ஆஃப் வியூவில் அது ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு ஒத்துழைக்காது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஸ்டெடிஸ்லி ஹேண்டில். ஆனால் காமன் டாஸ்க்கை பார்க்கும்போது ஹெச்டிடிபியை நீ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு சாதாரண ஒரு ஃபைலை பார்க்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஹெச்டிடிபி எடுத்துக்கலாம். பட் ஒரு ஓவரால் ரேஞ்சில் பார்க்கும்போது ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ் விச் இஸ் எக்ஸ்பிரஸ் அண்டரில் வரக்கூடிய ரெஸ்ட்ஃபுல் ஏபிஎஸ் வச்சு தான் ஒன்று ஒன்றா ஹேண்டில் பண்ணும். ரெஸ்ட்ஃபுல்னால் என்ன, போஸ்ட்டு கெட்டு இந்த மாதிரி ஒரு 5 மெத்தட் வரும். ஓகேவா? அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் லேட்டராக. அதை வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ்.js ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கேலபிளான ஒரு பிளாட்ஃபார்மாக அது உணர்கிறது. அவ்வளோதான். ஓகேவா? மற்றபடி இது ஒன்றும் இல்லை, தியரிட்டிக்கலாக பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஸ்லைடாக தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். இன்கேஸ் எதுவும் டவுட்னா கேளுங்க. ஓகேவா? மேபி சேட் ஆர்எல்ஸ் எனி ஹேண்ட் ரைஸ் கொடுங்க. சரி. தென் ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த கோர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? allows to set up middlewares to respond to HTTP request. ஓகேவா? ஸோ HTTP ரெக்வஸ்ட்டுங்கிறது போத் அந்த மாடியூலில் இருக்கிற சொல்கிறது தான். பட் இங்கே சாதா ரெக்வஸ்ட்டையும் அப்படி தான் சொல்லுவாங்க. மிடில்வேரை வச்சு ஹேண்டில் பண்ணிக்க முடியும் எக்ஸ்பிரஸில். பட் HTTP மாடியூலில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. HTTPனா நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒர்க் பண்ணி பார்த்தோம் தெரியுமா? கிரியேட் சர்வர், அதை லிசன் பண்ணி விட்டோம்ல ஒரு போர்ட்டில், அதை தான் நான் சொல்கிறேன். அங்கே வந்து மிடில்வேர் சப்போர்ட்டை கொடுக்க முடியாது. இங்கே மிடில்வேர் சப்போர்ட்டை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிடில்வேர்னா என்ன மீன்ஸ், உனக்கு சர்வரும் டேட்டாபேஸும் ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கும். ஓகேவா? சர்வருக்கும் டேட்டாபேஸுக்கும் நடுவில் ஒருத்தர் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு வாட்ச்மேன் மாதிரி. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இங்கே, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்க, ஆர்எல்ஸ் எனி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா, உள்ளேருந்து வெளியே இருந்து உள்ளே போவீங்க அந்த பில்டிங்குள்ளே. அந்த பில்டிங் வாசலில் ஒரு செக்யூரிட்டி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு மிஷின் வச்சுட்டு உங்களை ஒரு செக் பண்ணிக்கிறான். நீங்கள் எதுவும் லைக் தீவிரவாதி அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணி உங்களை அனுப்புவான். ஓகேவா? அந்த செக்கிங் விச் இஸ் உனக்கும் ஒன்று நீ சேர போகிற பில்டிங் விச் இஸ் ஃபங்க்ஷன் பில்டிங்கோ ஏதோ ஒரு பில்டிங், அந்த பில்டிங்க்கும் நடுவில் ஒருத்தன் செக்யூரிட்டியாக இருந்து செக் பண்ணுறான் பார்த்தியா, வெரிஃபை பண்ணுறவனே. லைக் நீ இருக்கிறியா, நீ மனுஷன் தானா, இல்லை வேறு எதையும் ஏமாத்துறியா, அந்த மாதிரிலாம் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறது தான் மிடில்வேர்னு சொல்லுவாங்க. விச் இஸ் சர்வரும் டேட்டாபேஸும் நடுவில் இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான சர்வர் ஏதாவது போய் டேட்டாபேஸில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய விஷயம் தான் மிடில்வேர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மிடில்வேர் பற்றி யாராவது கேட்டாங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ சர்வருக்கும் டேட்டாபேஸ்க்கும் மட்டும்தான் மிடில்வேர் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. உன்னோட ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து பேக் ஹேண்டுக்கு வரும்ல. ஸோ ஃப்ரண்ட் ஹேண்டில் நீ ஒரு ரெக்வஸ்ட்டோ ஏதோ கேட்குற, எனக்கு இந்த லாகின் டீட்டெயில்ஸ் கேட்குற அப்படின்னா, அந்த லாகின் வந்து நீ பண்ணது கரெக்ட் தானா அப்படின்னு ஒரு செக் பண்ணுறதும் நடுவில் சர்வருக்கும் கிளைண்ட் விச் இஸ் சர்வருக்கும் ஃப்ரண்ட் ஹேண்டுக்கும் நடுவில் இருக்கிறதும் மிடில்வேர் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஏதாவது லாகின் பண்ணுறோம், லாகின் பண்ணது ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கும் தெரியுமா அக்கௌண்ட்டு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி இவன் ஆல்ரெடி இருக்கிறவன் தான் அப்படின்னு ஒரு வெரிஃபை பண்ணி உள்ளே போகுதுல, அதெல்லாம் மிடில்வேரே பார்த்துக்கும். ஓகேவா? சும்மா சர்வரையும் டேட்டாபேஸையும் போய் எடுப்பாது. நீ சர்வரின் டேட்டாபேஸையும் தேவைனா தான் எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நீ கோடு எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ மிடில்வேர் சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே then super. Okay, then defines a routing table which is used to perform different actions based on HTTP method and ஓகேவா? ஸோ உன்னோட யூஆர்எல் மெத்தடை வச்சு உனக்கு கரெக்டாக ரவுட்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ ரவுட்டிங்னா என்ன, இந்த இடத்துல இவன் தான் போகணும், இந்த இடத்துல அவர் தான் போகணுங்கிற ஒரு ரூட் மேப்பை கொடுத்து நீ இந்த வழியில் போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறது தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி HTTP மெத்தடை வச்சு அதுக்கு ஒரு யூஆர்எல்லாம் நீ ஜெனரேட் பண்ணியா. யூஆர்எல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஏபிஐ கால் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாப்பில் வந்து youtube.com/ ஒரு நேம் போட்டு இருக்கும் கரெக்டாக. அந்த ஸ்லாஷ்ன்னு போட்டு வரக்கூடியதை நீ தான் யூஆர்எல்லாம் ஜென்ரேட் பண்ணி அனுப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ரவுட்டிங் டைப்பில் இன்ஃப்ளூன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. அண்ட் allows to dynamically render HTML pages based on browsing arguments to templates. ஸோ HTML பேஜஸையும் நீ யூஸ் பண்ணி ஒன்றால் பேக் ஹேண்ட்லேயே அனுப்பிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் ஹேண்டாக நீ ஒரு HTML எழுதிட்ட, பேக் ஹேண்டில் உன் கோடை எழுதி ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. பேக் ஹேண்டை அதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த HTML பேஜை அவுட்புட்டாக கொண்டு வா அப்படின்னு நீ ரெண்டர் பண்ணி HTML பேஜையே ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டர்னா என்னன்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நான் ரியாக்டில் சொல்லியிருந்தேன், ஒரு விஷயத்தை ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஃபைலை அவுட்புட்டாக எங்கே டெலிகாஸ்ட் பண்ணணும்னு எழுதக்கூடிய அந்த ஸ்பேஸ், அந்த இடம் தான் ரெண்டர்னு சொல்லியிருந்தேன்.
அந்த மாதிரி அங்கேருந்து எடுத்து HTML போக வேண்டிய ஒரு அவுட்புட் போகிற வேண்டிய இடத்துல HTML பேஜ் நீ அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் ஒரு செட்டில் ஆஃப் டைமில் எல்லாமே HTML பேஜாக மட்டும் அனுப்பிட முடியாது. ஒரு ஓவரால் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பக்கூடிய பட்சத்தில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படும், விச் இஸ் ஆங்குலரோ இல்லை ரியாக்ட் ஜேஸோ ஏதாவது தேவைப்படும். ஓகேவா? HTML-க்குள்ள ஃபைலில் போயிட்டு நீ போய் ஜாவாஸ்கிரிப்ட் எழுத முடியாது. புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்லுவேன் அந்த பிளாட்ஃபார்ம் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த நம்ம பார்த்த மாடியூல் அண்ட் தென் மிடில் வேர் இவங்கெல்லாம் எப்படி செயல்படுறாங்கன்னு ஒரு பாக்ஸில் வச்சுப்பாங்க. Express.js is built on top of the Connect middleware, which is based on HTTP, one of the core modules of Node.js API. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, Node.js சர்வர் இருக்குது. ஓகேவா? அந்த சர்வருக்கு அடுத்து யார் வரா, HTTP மாடியூல். இதுதான் நம்ம பார்த்தோம். இந்த மாடியூல் இவ்வளோ தான் வருவாங்க. ஓகேவா? இவரை விட்டுட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க் எடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு தான் அந்த மிடில் வேர் வருவார். தெரியுதா? சர்வரும் எக்ஸ்பிரஸும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நடுவில் இருக்கிறது, அதாவது டேட்டாபேஸ் சுற்றி வரும்னு வச்சுக்கோங்க. இவரை எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணும்போது உன்னால் மிடில் வேரை ஹேண்டில் பண்ணிக்க முடியும் Node.jsல. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சின்ன டயக்ராம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு லைப்ரரின்னு ஃபஸ்ட்டே சொன்னேன். லைப்ரரினா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நார்மல் லைப்ரரியில் டே டு டெய்லி போய் இந்த லைப்ரரி ஸ்டாப்பில் போய் புக் எடுத்து அதை வச்சு ஒர்க் பண்ணுவோம். கரெக்டாக அதை மாதிரி நம்ம தான் போய் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம விஷுவலுக்கு தேவைன்னா நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ விச் இஸ் த பேக்கேஜ் இஸ் அவைலபிள் ஆன் npm package repository. Let us install express package locally in an application folder named express app. ஓகேவா? ஸோ நீங்கள் போய் npm package repository நம்ம சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸோட அந்த கோடு இருக்கும். ஸோ அதை நீங்கள் போட்டு இனிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இனிட் ஏன் பண்ணுவாங்க அண்டர்ஸ்டாண்ட் இருக்கா எனிவன்? எனி கெஸ்? இனிட் இன்ஸ்டாலேஷன், ஓ இனிஷியலைசேஷனா? ஓகே, அதுதான் தர்ஷனா ஃபசிலா, எனி ஐடியாஸ்? ஓகே ஓகே டன், சூப்பர். ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உங்களுக்கு கிட்டு பற்றி சொல்லியிருப்பாங்களா, கிட்டப் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுலேயும் நம்ம கிட் இனிட்னு கொடுப்போம். ஞாபகம் இருக்கா இருக்கும்? கிட் இனிட். ஓகே ஓகே, பிரச்சனை இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் இனிட் வந்து ஒரு இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகி இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ் சர்வர். ஸோ சேவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இன்ஸ்டாலேஷன் லோக்கலி இந்த மாடியூல்ஸ் டைரக்டரி அண்ட் கிரியேட்ஸ் டைரக்டரி எக்ஸ்பிரஸ் இன்சைட் நோன் மாடியூல்ஸ். ஓகேவா? ஸோ பொதுவாக நீ எக்ஸ்பிரஸ்ன்னு இன்ஸ்டால் பண்ணும்போது அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா ஜஸ்ட் ஒரு package.json ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? package.json எப்படி கொண்டு வரணும்னு லாஸ்ட் செஷனுக்கு முந்தான செஷன் ஒரு சொல்லியிருந்தேன். தெரியாதவங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் அது புரியலைனாலும் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கேளுங்க, திரும்ப கூட நடத்தலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அது ஒரு package.jsonல தான் பிளேஸ் ஆகும். ஆனால் நீ சேவ்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு நோட் மாடியூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும்ல, அதுக்குள்ளேயே ஒரு பிளாட்ஃபார்மாக லோக்கலாக ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு பேஜஸாக சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்காண்டி அது சேவ்னு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் சேவ் கொடுக்காமே இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த கோடை தான் நம்ம பார்க்கோம். ஸோ விச் இஸ் ஸ்மால் டெமோ ஃபார் எக்ஸ்பிரஸ், எப்படி எக்ஸ்பிரஸை ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மால் டெமோ. ஸோ இந்த கோடை பற்றி நம்ம லாஸ்ட்டாக நான் ஒன்று ஒன்றா டைப் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது ஜஸ்ட் நீங்கள் ஒரு வியூவாக பார்த்துக்கோங்க. இதில் நம்ம ஒன்று ஒன்றா டைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபாலோயிங் இஸ் அ வெரி பேசிக் எக்ஸ்பிரஸ் ஆப் விச் ஸ்டார்ட்ஸ் அ சர்வர் அண்ட் லிசன்ஸ் ஆன் போர்ட். ஸோ சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எக்ஸ்பிரஸுங்கிறது ஒரு சர்வர், அந்த சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த போர்ட் 5000 எப்படி கனெக்ட் பண்ணி ரன் பண்ண வைக்கணும். ஓகேவா? அதே தான் நம்ம HTTP வச்சு பார்த்தோம்ல, அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பட் ஒரு சில சின்ன ஏரியாஸில் சேஞ்ச் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பிரஸ்னால. ஓகேவா? அதை மட்டும் நம்ம செக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் ஆப் ரெஸ்பான்ஸ் வித் ஹலோ வேர்ல்ட் ஃபார் ரெக்வெஸ்ட் டு த ஹோம் பேஜ். For every other path, it will respond with a 404 error. இந்த ஸ்லாஷ் நீ கொடுத்துருக்கல, இந்த இடத்துல இந்த ஸ்லாஷை தவிர்த்து நீ வேற ஏதாவது கொடுத்த அப்படின்னா 404 அப்படிங்கிற ஒரு எரர் பேஜும் வரணும். ஓகேவா? இதையும் நம்ம ஓவராலாக லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லை, லாஸ்ட்டாக பார்க்கலாம்ல.
ஓகே ஃபசில் ஆதர்ஷ்னா ஓகே ஃபத்திமா சூப்பர். சரி அதோட அவுட்புட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ரன் பண்ணணும் மாதிரி நம்ம இதை அவுட்புட்டை சேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? Okay, and then application object. An object of a top level express class denotes the application object. It is instantiated by the following statement. ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்த நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் படிச்சிருப்போம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிற மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி இனிஷியேட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அந்த லைப்ரரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் காலு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்ஸ்பிரஸை ஒரு வேரியபிளில் போட்டு வாங்கிக்கிறேன். அதுதான் ரெக்யூர்னு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இம்போர்ட்டுன்னு யூஸ் பண்ணலாம், பட் இப்போதைக்கு ரெக்யூர்லேயே படிங்க. இம்போர்ட்டுங்கிற பிளாட்ஃபார்ம் நான் நடுவில் ஒரு ப்ராஜெக்ட் எதாவது பண்ணும்போது நடுவில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து வேர் எக்ஸ்பிரஸ் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதில் ரெக்யூர் எக்ஸ்பிரஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாலே இந்த இருக்குல்ல சிங்கிள் கோட்ஸில் இஎக்ஸ் அப்படின்னு போனாலே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிரஸ் வந்துடும். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா. பண்ணலன்னு மீன்ஸ் உங்களுக்கு எரர் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அது பண்ணிவிட்டு நான் ஃபங்க்ஷன் கால்னு சொன்னனால ஆப்னு ஒரு வேரியபிளை கூப்பிட்டு அதில் எக்ஸ்பிரஸை கால் பண்ணிட்டேன். இதாக கால் பண்ணிங்க. இது யார்? இவர் தான். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸை கால் பண்ணால் மட்டும்தான் உன்னோட ஓவரால் விஷுவலில் இருக்கிற கோடெல்லாம் ஒர்க் ஆகும். ஓகேவா? அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். And then the application object handles important tasks such as handling HTTP requests, rendering HTML views, and configuring middleware, etc. ஸோ இவங்களை அந்த அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் அது கிரியேட் ஆகிருக்குல ஆப், அதை வச்சு தான் நம்ம ரெக்வஸ்ட்டு யாரை ஃபைல் அனுப்பணும், வைக்கணும், மிடில்வேர் இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையும் ஆப்புன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே பட்சத்தில் ஆப் டாட் லிசன் அப்படிங்கிறதையும் ஒன்று க்ரியேட் பண்ணும். ஏன் நம்ம அங்கே சர்வர் டாட் லிசன்னு ஹெச்டிடிபியில் போட்டு அவுட்புட்டை கொண்டு வந்தோம். இங்கே ஆப் டாட் லிசன், ஏன்னா எக்ஸ்பிரஸ் தான் சர்வர். அந்த சர்வரை வச்சு நம்ம கால் பண்ணி லிசன் பண்ணி எந்த போர்ட்டில் போகணுங்கிற மாதிரி சொல்லணும். விச் இஸ் ஸ்பெசிஃபைட் host and port. It encapsulates the create server method in HTTP module of Node.js API. ஓகேவா? ஸோ கிரியேட் சர்வர்னு கொடுத்து எப்படி நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்ணோமோ அதே மாதிரி அந்த சர்வரை கிரியேட் பண்ணி அதை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணோம், லிசன் பண்ண வச்சோம். பட் இங்கே எக்ஸ்பிரஸை கூப்பிட்டு லிசன் பண்ண வைக்கணும். ஸோ இந்த ரெண்டு மெத்தாலஜி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குழப்பிடாதீங்க. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட், பேசிக் ரவுட்டிங். ஸோ இது இந்த கெட் மெத்தட், இது இந்த மாதிரி ஒரு 5 பேர் வருவாங்க. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. விச் ஹேண்டில்ஸ் HTTP ரெக்கார்ட்ஸ், கெட், போஸ்ட், புட், டெலிட். இப்போதைக்கு இவங்க 4 கொடுத்துருக்காங்க. 5ஆவதாக பேட்ச்னு ஒருத்தர் வருவார். அதை நம்ம கோடில் ஃபியூச்சர்லேயும் சரி இப்போவும் சொல்லி அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப பெரிய நீங்கள் ஒரு அமேசான் மாதிரி ஒரு ஓவரால் வெப்சைட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பேக் எண்ட்லாம் நிறைய எழுதணும் அப்படின்னா பேட்ச் வந்து மேபி தேவைப்படலாம். அதுவுமே நீங்கள் ஒரு சீனியர் டெவலப்பரை வச்சு மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பேட்ச் ரொம்ப ஒரு குழப்பக்கூடிய ஒரு விஷயம். பட் இதெல்லாம் அப்படி இல்லை. கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட்டு 4 வந்து சும்மா ஒரு சிம்பிளான உனக்கு வார்த்தையிலே புரியுற மாதிரி. கெட்டுனா என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ கெட் பண்ணிட்டு வரும். ஓகேவா? போஸ்ட்னா என்னென்னா ஒரு விஷயத்தை போய் போஸ்ட் பண்ணும். லைக் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தூக்கி ஒரு இடத்துல போய் போடுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் டேட்டா பேஸில் எதெல்லாம் தூக்கி போடணுமோ அதெல்லாம் வச்சு தூக்கி போடுவாங்க. நீ அனுப்புகிற ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட நேமு, உன்னோட பயோடேட்டா டீட்டெயில்ஸ் அனுப்புகிற அப்படின்னா அதை போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் மூலயமா போய் தூக்கி போட்டுரும். அது புட்டுனா என்னென்னா புட்டும் போஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வார்த்தையில். போஸ்ட்னா என்ன செய்யும், தூக்கி போடும்னு. புட்டுனால என்ன, போடுறது தான், தூக்கிட்டு போய் வைக்கிறது, போடுறதுன்னு கூட சொல்லலாம். எங்கேயாவது அந்த ஃபைலுக்குள்ளே போய் வைக்கிறது அப்படின்னு. ஆனால் புட்டுங்கிறது இங்கே என்ன பண்ணணும்னா நீ உள்ளே தூக்கி போட்டிருப்பேல ஒரு ஃபைலை, அந்த ஃபைலை எடிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய புட் பிளாட்ஃபார்ம். டெலீட் கேட்க வேணால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டெலீட் ஆயிருங்கிற மாதிரி. ஸோ நீ சொன்ன டேட்டாவை டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணி. இது எல்லாமே ஒரு பேசிக் ரவுட்டிங் ஆஃப் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐயோட மெத்தட். இந்த மெத்தடை சொல்லி விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட்டை சொல்லி தான் நீ ஒர்க் பண்ணுவேன். எப்படி சொல்லுவேன்? ஆப் டாட் கெட், ஆப் டாட் ஆப்ஜெக்ட், ஆப் டாட் புட், ஆப் டாட் டெலிட். ஓகேவா? ஆப் டாட் கெட் இந்த ஆப்புங்கிறத யாரை சொல்கிறாங்க, இங்கே இருக்கல அந்த எக்ஸ்பிரஸை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் request and response object are provided as arguments to these methods by the Node.js server. The first parameter to these methods is a string that represents the endpoint of the URL. These methods are asynchronous and invoke a callback by passing the request and response object. ஸோ அசிங்க்ரனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் கால் இப்படி இருக்கக்கூடாது, ஆரோ ஃபங்க்ஷனில் இருக்கணும். ஆரோ ஃபங்க்ஷன்னாலே அசிங்க்ரனஸ் சொல்கிறது தான். அண்ட் இன்வோக் அ கால்பேக்
ஓகேவா? ஒரு டைம் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆனாலும் நீ திரும்ப பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா திரும்ப கால் பேக் ஆகும். ஓகேவா? ரெக்வஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும் பொறுத்து. ரெக்வஸ்ட்னா என்ன? நீ யூசராக இருந்து எதாவது கேட்பேல, அதான் ரெக்வஸ்ட்டு. ரெஸ்பான்ஸ்னா என்ன? நீ கேட்டதுக்கு அது பதில் என்ன கொடுக்கணும் அப்படிங்குது. இது எல்லாமே நம்ம தான் எழுதணும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி வரணும், இந்த அவுட்புட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரணும். லாகின்ல போயிட்டு அதோட அவுட்புட் வந்து ஒரு இமேஜோ போஸ்ட்டோ வரக்கூடாது. லாகின் பண்ணுற அப்படின்னா உள்ளே போகணும். உள்ளே போகிறதுக்கு என்ன எழுதணுங்கிறது நீ தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸில் தெளிவாக எழுதணும். அதில் ஃபஸ்ட்டு மெத்தடாக கெட் மெத்தடை சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்த அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி. மேக்ஸிமம் ஒரு விஷயத்த டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் கெட்டு தான். ஓகேவா? போஸ்ட்டுங்கிறது போய் டேட்டாபேஸில் போடுறது. புட்டுங்கிறது போட்டு டேட்டாபேஸில் போட்டுக்கிற வேல்யூவை எடுத்து எடிட் பண்ணி திரும்ப போடுறது. ஓகேவா? அதனால தான் எடுத்துட்டு வந்து எடிட் பண்ணி திரும்ப போடக்கூடிய விஷயம் புட்டு. டெலிட்னா டேட்டாபேஸில் இருக்கிறத டெலிட் பண்ணிடும். ஓகேவா? இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு request object. The request object represent the HTTP and has properties for a request, query, string, parameters, body, HTTP headers and so on. Response object. ஓகே, ஒன்றும் இல்லை. ரெஸ்பான்ஸ், நீ ஒரு விஷயத்தை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? அதில் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபைல். நான் ஆல்ரெடி சொன்னேன், HTML பேஜை நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் அனுப்பக்கூடிய அந்த பார்த்து சொல்லி அனுப்பக்கூடிய சின்ன ஒரு டேக் தான் அந்த சென்ட் ஃபைல். ஓகேவா? ரொம்ப போட்டுலாம் குழப்பிக்காதீங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக கோடை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் பிபியில் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் சொல்ல வரதெல்லாம் புரிஞ்சுதில்ல? எனி கொரிஸ்? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு யா, இங்கே ஒரு HTML பேஜ் இருக்குது. அந்த HTML பேஜ் தான் இங்கே கால் பண்ணுறாங்க. ஓகேவா? எப்படி கூப்பிட்றாங்க? சென்ட் ஃபைல்னு சொல்லி பாத் டாட் ஜாயின் நேம் இண்டெக்ஸ் டாட் HTML. ஸோ அந்த HTMLோட பாத்தை எங்கே சொல்லிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலை நடந்துடும். ஓகேவா? அப்போ நீ ஒரு பாத்துன்னு சொல்லும் போது எக்ஸ்பிரஸ்ட இருந்து ஒரு இன்னொரு லைப்ரரின்னு கிடையாது, எக்ஸ்பிரஸில் உள்ளே இருக்கிற இன்னொரு பேஜாக. இப்போ எப்படி ஒரு புக்கில் ஒரு பேஜாக இருக்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு புக்குக்குள்ள ஒரு பேஜையா யாரை கூப்பிட்றேன்? பாத்துங்கிறவங்களை கூப்பிட்டு ரெக்யூர் பண்ணி அதை பாத்துங்கிற ஃபோல்டருக்கு அசைன் பண்ணி அதை கூப்பிட்டு தான் ஜாயின் பண்ண வைக்கிறேன். ஓகேவா? நீ சும்மா சென்ட் ஃபைல்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் ./index.html அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அது எரர் காமிச்சோம். ஓகேவா? ஸோ டாட்/ங்கிறது போடக்கூடாது. அப்போது ஒரு பார்த்து நீ சொல்ல போகிற ஒரு இடத்த சொல்ல போகிற அப்படின்னா உன் ஃபைலில் எங்கே இருக்குங்கிறது நீ தான் சொல்லணும். அதை தெளிவாக சொல்லி எக்ஸ்பிரஸ்க்கு சொல்லி கொடுக்கணும் பார்த்தியா? அதனால் எக்ஸ்பிரஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்த்த கூப்பிட்டு அவங்கள வச்சு சொல்கிறோம். அவ்வளோதான் அதில் ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த கோடு நம்ம ஒன் பை லைனாக பார்க்கலாம், ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோட அவுட்புட்டு. ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு HTML பேஜில் உள்ள ஒரு நார்மலான ஒரு அவுட்புட். ஸோ 2 இன்புட்டை வாங்குற மாதிரி. ஓகேவா? ஸோ அது ஒரு டைப்பு. வாங்கின இன்புட்டில் இங்கே ஒரு மிடில் வேரை வச்சு அனுப்பணும். ஸோ விச் மீன்ஸ் இப்போது இது வந்து ஒரு 2 இன்புட் ஆஃப் டேட்டா டைப். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, இந்த மாதிரி இருக்கும். இங்கே நீ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லி டிக் கொடுத்த அப்படின்னா சப்மிட் பண்ணும்போது உனக்கோட அவுட்புட் வந்து இப்படி வரணும். ஓகேவா? அதுவும் கேர்லி ப்ராசஸில் விச் இஸ் ஜேசான் ஃபார்மேட்டில் வரணும். இப்போது கெட் பண்ணுற அதோட ரெஸ்பான்ஸ் இப்படி இவங்க இருக்க இடத்துல ரெக்வஸ்ட் டாட் கொரி டாட் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி வாங்குறேன். ஓகேவா? ஐ தாட் உங்களுக்கு இந்த கோடெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒரு கிளான்ஸ் டைப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? எக்ஸ்பிரஸ் பற்றி விஷுவலில் பார்த்துருமா? பார்த்துட்டு டைம் இருந்தால் அதை எடுப்போம். இதெல்லாம் நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுறேன். பிகாஸ் இதில் வர கோடு எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லணும். இதெல்லாம் மிடில்வேர் கான்செப்ட். எனிஒன் கோடே பார்க்கலாமா? ஓகே சரி, ஓகே, நம்ம எக்ஸ்பிரஸோட கோடை பார்க்கலாம். ஓகேவா? அது போக இந்த இண்டெக்ஸ் டாட் HTML எப்படி ஒரு பாத்தை ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது சேர்த்தையும் பார்க்கலாம். ஓகேவா? சரி, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அதில் பாருங்கள்.
இது நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஒர்க்கு. ஓகேவா, இது நம்ம index.jsல எழுதக்கூடிய ஒரு சின்ன விஷயம். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். மேபி உங்கள் லேப்போ இல்லை ஃபோன்லேயும் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி. இதில் இப்போ இன்னும் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன் ஃபார் எக்ஸ்பிரஸ். அதனால் நான் express.js இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, க்ரியேட் பண்ண ஃபைலில் நான் வந்து அவுட்புட்டை டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ்னால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல்ஸ் டு ரெக்யூர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஆனால் எக்ஸ்பிரஸ் இங்கே இல்லை. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த சிங்கிள் கோட்ஸில் டைப் பண்ண உடனே வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈல்னு அடித்தா ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, எக்ஸ்பிரஸ் இல்லை. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? எனி கெஸ், எனி ஒன் ரிப்ளை? யாருக்கா ஐடியா? யா, ஃபாத்திமா செட் இன்ஸ்டால். ஓகே, டன். ஓகே, லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணும். சூப்பர் விஜிலா ஃபாத்திமா, சூப்பர். சரி, அதுக்கு நம்மளோட நோடை எடுத்துட்டு, ஓகேவா, ஆல்ரெடி நம்ம package.js வச்சுருக்கோம். அதில் நோட் மாட் டிபெண்டன்சின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், npm image. ஓகேவா, ஒரு package.js இப்படி வருதா? சரி, இது வேணாம், நான் டைரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஓகேவா, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ npm install express save என்டர் கொடுத்தோன்னே எக்ஸ்பிரஸ் லோட் ஆகி வரும். கொஞ்சம் ஒரு 2 minutes. ஓகே, இன்ஸ்டால் ஆனோடனே நம்மளுக்கு எக்ஸ்பிரஸில் டிபெண்டன்சியில் வந்துட்டு. ஓகேவா, இந்த நோட் மாடியூல்ஸ்குள்ளேயும் ஒரு இடத்துல செக்மெண்ட்டாக எக்ஸ்பிரஸ் போய் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகேவா, இந்த இருக்கு, இது அவங்களோட மாடியூல்ஸோட ப்ராசஸ். ஓகேவா, அங்கே போய் ஸ்டோர் ஆகி இப்போ உள்ளே போயிட்டு. ஓகே, டன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப எக்ஸ்பிரஸ் எடுத்துட்டு இப்போ நான் இதை டைப் பண்ணுறேன். ஸோ டபுள் கோட்ஸில் இஎக்ஸ்ன்னு போடுறேன், எக்ஸ்பிரஸ் வந்துட்டு. ஓகேவா, டபுள் கோட்ஸும் போடலாம், இல்லை சிங்கிள் கோட்ஸும் போடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில். ஓகேவா, ஸோ எக்ஸ்பிரஸ் நான் என்ன சொன்னேன், அது ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரியிலேருந்து நம்ம எடுத்துட்டோம் நம்மளோட விஷுவலுக்கு. எடுத்ததை அது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன், அதனால் அதை கால் பண்ணணும். ஸோ எப்படி கால் பண்ணுவாங்க ஃபங்க்ஷனை? பொதுவாக எக்ஸ்பிரஸ் இப்படின்னு போட்டு கால் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் கால் தான் ஆகியிருக்கே தவிர இதை நம்ம டைரெக்டாக ஒரு பேர் சொல்லி கூப்பிடணும். அதனால் கான்ஸ்டன்ட் ஆப் ஈக்குவல்ஸ் டு ஆப்புங்கிறத கூப்பிட்டா ஃபங்க்ஷன் கால் ஆகக்கூடிய எக்ஸ்பிரஸை நான் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ ஆப்புன்னு எங்கெல்லாம் சொல்கிறியோ எக்ஸ்பிரஸோட கால் ஆகும். ஆப்புன்னு சொன்னாலே எக்ஸ்பிரஸ் கால் ஆகும், அந்த மாதிரி. ஓகேவா, சரி. எக்ஸ்பிரஸ்னாலே ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, என்னது ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ? ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐனா நம்ம ஒரு 4 பார்த்தோம். கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட்டு. இதுமாதிரி முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க, இது ரொம்ப குழப்பம். ஓகேவா, ஓகே. அதுலேருந்து ஒரு விஷயத்த நம்ம அவுட்புட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா கெட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி தான் எழுதுவோம். ஸோ அதனால் app.get, ஓகேவா, இல்லை போஸ்ட்டுனாலும் அது வரும். இப்போ போஸ்ட்டு, புட்டு, பேட்ச்சு, டெலிட், இவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகேவா, நீ ஆப் டாட்னு சொல்லனால தான் எல்லாமே வருது. ஏன்? எக்ஸ்பிரஸை நீ கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால. சில பேருக்கு இந்த இதெல்லாம் வரவே வராத பட்சத்தில் அவங்க எக்ஸ்பிரஸ் சரியாக இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ app.get இப்போ டபுள் கோட்ஸில் இல்லை சிங்கிள் கோட்ஸ். ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கெட் பண்ணு அவுட்புட்டு லோக்கல் ஹோஸ்டில் எந்த இடத்துல வரணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது நம்ம சும்மா இப்படி இருக்கும். ஓகேவா, ஓ சாரி, பழைய அவுட்புட்டு. சரி இருங்க, லோக்கல் ஹோஸ்ட் 1ன்னு கூப்பிடுறேன், 3001. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண அவுட்புட்டு, நம்ம இன்னும் எழுதலை.
இப்போ இங்கே என்ன அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத நம்ம தான் எழுதணும். ஸோ ஸ்லாஷ்ன்னு போட்டு ஏதாவது ஒன்று எழுதுற அப்படின்னா அந்த பேரில் அவுட்புட் வரணும். ஓகேவா? இல்லை வேற நீ என்ன வைக்கிறியோ அந்த பிளாட்ஃபார்மில் அவுட்புட் கரெக்டாக வரணும்னுக்காண்டி இந்த இடத்துல நீ அதுகிட்ட சொல்லணும். ஸோ எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்லாஷ், இப்போதைக்கு ஸ்லாஷ்னே இருக்கட்டும், கமா, அதை சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு உன்னோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்லணும். ஓகேவா? பேக்கெண்ட்னாலே ரெக்வஸ்ட்டும் இருக்கும், ரெஸ்பான்ஸும் இருக்கும். ஓகேவா? உன்னோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்கிற அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அங்கே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதணும்ல. அந்த ஃபைலில் நான் எடுக்கிறேன். இங்கே எப்படி எழுதணும்? எஸ் ரெக்வஸ்ட் ரெஸ். இது நம்ம நேற்றே சொல்லியிருந்தேன். இந்த கிரியேட் சர்வர் இவங்களை வச்சு பண்ணுறோம். பட் நம்மளுக்கு சர்வர் இந்த இருக்குது, இதுதான் சர்வர் ஆப். சேம் அதே மாதிரி ஒரு கர்லி ப்ராசஸில் ரெக்வஸ்ட் கமாரஸ் ஆரோ ஃபங்க்ஷனில் கூப்பிட்றோம். ஓகேவா? இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் ரெஸ் டாட் சென்ட் இதில் தான் சென்ட் பண்ணும். ஸோ ரெஸ்ங்கிறது யாரை சொல்கிற? ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஆஃப். நான் இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் நம்ம எல்லா பேரையும் போட்டுருக்கோம். ஸோ கமால், ஃபாத்திமா, மனுஷி, ஃபஜிலா, கிருஷ்ணா. ஓகேவா? எல்லார் பேரையும் போட்டுருவோம். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்லாஷை கால் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த அவுட்புட் வரணும் அப்படின்னு எழுதியாச்சு. ஆனால் நீ வந்து சர்வரை வந்து லிசன் பண்ண வைக்கல. ஓகேவா? ஸோ நம்ம லிசன் பண்ணுற வைக்கிறதுக்கு அப்படியே கீழே வந்து சேம் ஆப் டாட் லிசன். ஆப் டாட்டுங்கிறது என்ன? எக்ஸ்பிரஸை லிசன் பண்ணு. லிசன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்னது? 5000 கமா. இப்போ நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டாக தெரியணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லிசன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன அவுட்புட் லிசன் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். கமா போட்டு ஸோ சேம் ஃபங்க்ஷன் console.logல express is running at localhost 5000. ஓகேவா? இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எரர் வருதா இல்லை என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நோன் எக்ஸ்பிரஸ், ஃபைல் நேம் எக்ஸ்பிரஸ் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு டேரெக்டாக லிசன் பண்ணுது. ஸோ எக்ஸ்பிரஸ் இஸ் ரன்னிங் அட் லோக்கல் ஹோஸ்ட் 5000 சொல்லியிருக்கேன். இங்கே நான் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 5000 என்டர் பண்ணுறேன். நம்மளோட எல்லாரோட நேமும் வந்துட்டு. ஓகேவா? ஏன்னா டெக்ஸ்ட்டாக அனுப்புனேன், ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பாண்ட். இன்கேஸ் நான் அந்த ஆப் டாட் கிட்ட இதில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கேனாட் கெட்டுன்னு வருது. என்ன கேனாட் கெட்டுன்னு போட்டு என்ன வந்திருக்கு? ஸ்லாஷ். இங்கே எழுதுன அந்த ஸ்லாஷ் வந்திருக்கு. அந்த ஸ்லாஷில் என்னால் எதுவும் கெட் பண்ண முடியல. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்னாலும் ஒன்று தான், லோக்கல் ஹோஸ்ட் ஆட் ஸ்லாஷ்னாலும் ஒன்று தான். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு? ஒரு ஸ்லாஷ்னு நான் சொல்லியிருக்கேன், அது கன்சிடர் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ என்டர் பண்ணோன்னே நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் வந்து. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் சிம்பிளான ஒரு கான்செப்ட் விச் இஸ் ஃப்ரம் Node.js. ஓகேவா? இதில் இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் அழிக்கிறேன். இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன வருது? cannot get /students அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ நீ தான் அதுகிட்ட தெளிவாக சொல்லணும். இது நோட்மான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிளான எக்ஸ்பிரஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டார்ட் பண்ண எக்ஸ்பிரஸை எந்த போர்ட்டில் லிசன் பண்ணணும்னு சொல்லி அதுலேருந்து ஒரு கெட் ஃபைலை இருக்கும். இது எப்போவுமே ஆரோ ஃபங்க்ஷனாகவே எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்படி எழுதியே பழகுங்க. நார்மல் ஃபங்க்ஷன் எழுதாதீங்க. பிகாஸ் இது ஒன்லைனால் ஆரோ ஃபங்க்ஷனோ நார்மல் ஃபங்க்ஷனோ அக்செப்ட் பண்ணிக்கும். பட் நீங்கள் ஃபியூச்சரில் எழுதும் போது ஒன்லைன்லாம் எழுத மாட்டீங்க, ஒரு 15 லைன்ஸ் எழுதுவீங்க. அந்த 15 லைன்ஸ்க்கு வந்து ஆரோ ஃபங்க்ஷன் தான் செட் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸோட பேசிக் ஒரு அவுட்புட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எல்லாருக்கும்? யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கமால், ஃபாத்திமா. ஓகே ஓகே டன். ஸோ ஐ தாட் இன்னொரு பொண்ணு லெஃப்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, என் ஃபசிலா லெஃப்ட். ஓகே டன். சரி, இப்போ ஓரளவுக்கு ஒரு அவுட்புட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு.
இதே எக்ஸ்பிரஸை வச்சு ஒரு index.html ஃபைலை எப்படி அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை திரும்ப ஒரு அவுட்புட்டாக பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபசிலாக அண்டர்ஸ்டாண்ட் தானே உனக்கு இந்த கோடு எக்ஸ்பிரஸ் பேசிக் அவுட்புட்? ஓகே, நான் சொல்கிறேன். சரி, நான் இதுலேயே இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், விட் இஸ் index.html. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் நம்ம கோட் டேக் வந்து யூஸ் பண்ணால் நம்மளோட HTML எல்லாம் வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு நான் டாக்குமெண்ட் Node.js இதில் நம்மளோட எல்லாரும் நேம் வேணால் போட்டோம். சரி, ஓகே டன். ஸோ எல்லாரும் ஒரு நேமும் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு HTML ஃபைலாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதோட அவுட்புட்டை பார்க்கணும்னா ஜஸ்ட் நம்ம ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுத்தா இங்கே வரும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் எல்லாருக்கும். ஓகேவா? இது நார்மலான இதுதான் நம்மளோட எண்ட் பாயிண்ட். ஸோ 5500 போர்ட்டில் ரன் ஆகுது index.html பேஜ். இது நம்ம நார்மலி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம HTMLலாம் படிக்கும்போது இப்படி தான் லைவ் சர்வரில் பார்ப்போம். இந்த லைவ் சர்வருங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்டென்ஷனில் இங்கே நம்ம லைவ் சர்வர் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம், விச் இஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதை வச்சு வருது. ஓகேவா? அந்த இருக்கா, இவங்களை வச்சு வருது. இவர் எங்கே இருப்பாருன்னா இந்த இடத்துல ஃபுல் ஸ்க்ரீன் வச்சா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த சிம்பிள் வரும், காணும். இங்கே சோர்ஸ் லைவ் இந்த இருக்கா, சோர்ஸ் லைவ் சர்வர்னு இருக்குது. ஓகேவா? இவரை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் HTML கோடை பார்க்க முடியாது. ஸோ ப்ரௌசருக்கு இதிலேருந்தே நீங்கள் ஒரு கெஸ் பண்ணிடலாம், ப்ரௌசருக்கு வந்து என்ன தேவைப்படுது, ஒரு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்வர் தேவைப்படுது. ஓகேவா? நம்ம தான் சர்வரை எக்ஸ்பிரஸாக இங்கே வச்சுருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்துட்டு சும்மா லைவ் சர்வருங்கிற எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ண சர்வர்லேயே ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், விச் இஸ் ஃபார் சரி எக்ஸ்பிரஸ் 1.js. ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்துட்டு சேம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல்ஸ் டு, இதில் கான்ஸ்டன்ட் வேர் போடுறதுக்கு சில பேர் குழப்பம் இருக்கும். வேர்னா தெரியும், ஒரு செட்டிலுக்கு மேலே கீழே யூஸ் பண்ணிக்கலாம். பட் கான்ஸ்டன்ட் ஒரு இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால மேக்ஸிமம் கான்ஸ்டன்டே போடுவாங்க, ரொம்ப பெரிய தேவைப்படாது. ப்ரொக்யூர் எக்ஸ்பிரஸ். ஓகேவா? வாங்கின எக்ஸ்பிரஸை என்ன செய்யணும், ஆப்பில் கால் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, இப்போ கால் பண்ணிடுச்சு. கால் பண்ணதோட இப்போ நம்ம டைரெக்டாக எழுதலாம். ஸோ விச் இஸ் app.get /index page அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாரி, HTML பேஜ். ஓகேவா? எல்லாம் தப்பாக டைப் பண்ணுறேன். சரி, ஓகே. ஸோ HTML பேஜை கூப்பிட்ருக்கேன். இதில் நம்மளோட ஆரோ ஃபங்க்ஷனை திரும்ப கூப்பிடுவோம், விச் இஸ் request res. ஓகே, இதில் தான் நம்ம அனுப்ப போகிறது ஃபைலுன்னு சொன்னேன். ஸோ திரும்ப ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஃபைல். ஓகேவா? சென்ட் ஃபைலை அனுப்புகிறேன். அனுப்பும்போது நம்ம நார்மலாக நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், index.html சர்வர் ஓடிட்டே இருக்குது, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, நார்மலாக சென்ட் ஃபைல்னு சொல்லி அனுப்பிடுச்சு. ஓகேவா? இப்போ திரும்ப வந்துட்டு app.listen, இதுக்கு போர்ட் 4000, ஃபங்க்ஷன் console.log
ஸோ இதில் நம்மளோட அவுட்புட்டில் டெர்மினலில் வந்துட்டு இந்த ஃபைலை கால் பண்ணுறேன். நார்மலாக இப்போ அனுப்பியிருக்கேன். node1 express1 express is running on port 4000. ஓகேவா, வரலாம் வராமையும் போகலாம். என்ன வந்திருக்கு, cannot get. ஓகேவா, ஸோ நம்ம HTML பேஜ்னு போட்டிருக்கோம். ஸோ HTML பேஜ்னு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு நம்ம எப்போவுமே பொதுவாக ஃபைல் எப்படி அனுப்புவோம், டாட்/ன்னு போட்டாலே அப்படி காமிச்சிடும், அனுப்பிடும். இதுதான் நம்ம அனுப்புகிற ஸ்டைல். ஓகேவா, ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, டைப் எரர் which is path must be absolute or specific route to send file. இங்கே நல்லா பாரு, specific route to send file சொல்லியிருக்கு. அப்படின்னா நீ அனுப்ப போகிற ஒரு ஃபைல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு வெரிஃபிகேஷன் கேட்குது. யாரு, எக்ஸ்பிரஸ் கேட்குது. ஓகேவா, அதனால தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கு பாத் மஸ்ட் பி அப்சல்யூட். பாத்தை வச்சு நீ சொல்லணும் தெளிவாக, இந்த இடத்துல தான்ப்பா ஃபைல் இருக்குது, நீ போய் எடுத்துக்கோ அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பொசிஷனை அதை சொல்லணும். சொல்கிறதுக்கு தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஸோ விச் இஸ் இன்னொரு வேரியபிள் பாத் ஈக்குவல்ஸ் டு ரெக்யூர் பாத். இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா, இது எக்ஸ்பிரஸோட ஃபேமிலி மெம்பர் தான். நீ எக்ஸ்பிரஸை இன்ஸ்டால் பண்ணாலே போதும், இவங்கெல்லாம் உள்ளே இருப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ நான் திரும்ப அதை கேன்சல் பண்ணிக்கிறேன் இந்த டெர்மினலில். ஓகே, இப்போது ரெக்வஸ்ட் இருக்குது, சென்ட் ஃபைல் இருக்குது. அப்போது பாத்தை கூப்பிட்டு தான் நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், எஸ், பாத்தை கூப்பிட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, ஸோ சென்ட் ஃபைலில் பாத் டாட் வச்சோன்னே எத்தனை பேர் வாங்க, ஒரு பேஸ் நேம், டெலிமிட்டட் நேம், எக்ஸ்ட் நேம், ஃபார்மட், இஸ் அப்சல்யூட், ஜாயின், இவ்வளோ பேர் வருவாங்க. நம்ம யூஸ் பண்ண போகிறது யார், ஜாயின். ஓகேவா, ஸோ ஜாயின்னா என்னன்னு இதிலே போட்டுருக்கோம் பாரு. join all arguments together and normalize the resulting path. ஸோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரிசல்ட்டை வந்து ஒரு நார்மலைஸான ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கும். நம்மளுக்கு நார்மலைஸ்னா என்ன, HTML பேஜை எடுத்து ஒரு நார்மலான அவுட்புட் எப்படி வருமோ அந்த ஃபார்மேட்டில் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் டபுள் கோட்ஸில் திரும்ப எழுதுகிறேன் பாரு, HTML. ஓகேவா, இப்போ நான் திரும்பவும் அந்த இதை கால் பண்ணுறேன், சேம் எக்ஸ்பிரஸ் ரன்னிங் ஆகும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே எரர் தான் வருது. HTML பேஜ் திரும்பவும் ஸ்பெசிஃபிக் ரூட்டு அதே எரர் தான் வருது. நான் தான் ஜாயின் பண்ணிட்டேனே, அப்புறம் என்ன எரர் அப்படின்னு கேட்டால், நீ ஒரு பாத்தை ஜாயின் பண்ணிக்க, ஸோ விச் இஸ் இந்த பாத்தில் வரணும்னு நீ சொல்லியிருக்க. ஓகேவா, ஆனால் இன்னும் நீ ஸ்பெசிஃபிக் ரூட்டை சொல்லலை, இந்த இடத்துல தான்டா ஃபைல் இருக்குன்னு சொல்லலை. ஓகேவா, அதை தான் நான் டாட்/ பண்ணி சொல்லிட்டேனே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கோடு வந்து ./index.html சொல்லியிருந்தாலும் அது என்ன நினைக்குன்னா, ஜஸ்ட் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டுன்னு தான் நினச்சிட்டு இருக்கும். பட் .html இருக்கனால ஏதோ ஒரு ஃபைல் இருக்கு, ஆனால் அதுக்கு என்ன ஃபைல் ஃபார்மேட்டுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி, கமாக்கு முன்னாடி அண்டர்ஸ்கோர் டைரக்ட் நேம். ஓகேவா, டைரக்டரினா என்ன அப்படின்னா ஒரு ஃபோல்டர் நேம் which joins all arguments together and always resulting path. இது ஜாயின் உள்ளது. பட் டைரக்டரி என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்கு. சரி, இதுக்கு எதுவும் வரல. ஓகே, ஸோ ஃபைலை சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, அதுக்கு எவ்வளோ வெரிஃபிகேஷன் கொடுக்கன்னு பாரு. சென்ட் ஃபைலுங்கிறதே ஒரு ஃபைலை தான் அனுப்ப போகிறேன், நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க. ஓகேவா, என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு ஃபைலாக தான் வரப்போகுது. அந்த ஃபைல் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பாத்தா நீ ஜாயின் பண்ணி விடணும். ஸோ விச் இஸ் ஒரு நார்மலைஸான ரிசல்ட்டாக ஜாயின் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதோட ஃபைல் வந்து ஒரு டைரக்டரி நேம் விச் இஸ் ஒரு ஃபோல்டர் நேம்லேருந்து வருது. அது எங்கேருந்து வருது, ./இருந்து வருது. ஸோ ஒரு 4 வெரிஃபிகேஷன் பண்ணுற நீ உன்னோட ரெஸ்பான்ஸுக்கு, சென்ட் ஃபைல், பாத், டைரக்ட் நேம் அண்ட் ஃபைல் நேம். இது எல்லாத்தையும் சொன்னாதான் போர்ட்டில் வந்துட்டு நம்மளோட அவுட்புட் வரும். நீ எல்லாத்தையும் சொல்லலை, அப்படி ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் எரர் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் நல்லா செக் பண்ணி டைரக்டரி அனுப்பணும். ஓகேவா, சரி, இப்போ நான் index.html நீட்டாக அனுப்பியாச்சு. ஓகே, இப்போ இன்கேஸ் இதில் வந்துட்டு நான் ஸ்கிரிப்டு அப்படின்னு போட்டுட்டு ஏதாவது ஒரு சம்திங்
ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எழுதுறேன் அப்படின்னா நேம் வருது தெரியுதா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கோட நம்மளால இப்படி ஈஸியாக HTML எழுதிக்க முடியும். ஓகேவா? ஆனால் HTML டாம்னு ஒரு ரேஞ்சு, சாரி HTML ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம டாம்னு ஒரு செக்மெண்ட் பார்த்துருப்போம். ஓகேவா? அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த HTML பிளாட்ஃபார்ம் செட் ஆகாது. ஃபஸ்ட்டு ஒன் திங். ஓகேவா? ரெண்டாவது வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஸில் நீ ஃபைல் இந்த இருக்குது, இந்த எக்ஸ்பிரஸில் நீ ஒரு டைம் ஃபைல் அனுப்பி எல்லா டைமும் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லேயே நீ அனுப்பக்கூடாது. HTML பொறுத்த முடியும் ஒரு 10 HTML ஃபைல் இருக்குன்னா 10 இப்படி சொல்லி அனுப்பக்கூடாது. எக்ஸ்பிரஸ் கிராஷ் ஆயிரும். ஓகேவா? இந்த கிராஷ் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு பேக் எண்டை வச்சு அதே இடத்துல ஒரு ஃப்ரண்ட் எண்டையும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் ஒரு பிளாட்ஃபார்ம் வருது விச் இஸ் எம்பெடட் ஜாவாஸ்கிரிப்ட், விச் இஸ் EJSன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மாக. ஓகேவா? இதுவும் நம்ம பார்க்க போகிற நடுவில் ஏதாவது ஒரு ஃபைலில் வரும். அதை ஒன் பை ஒன்னாக பார்த்து நம்ம கிளாரிஃபை பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பொறுமையாக பார்த்து மேபி அது அண்டரில் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ அந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிபிடி க்ளோஸ் ஆகிட்டோம். எஸ் இருக்குங்க. எஸ் நம்ம இந்த கோடை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் இருந்து நம்மளோட அவுட்புட்டாக இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் கர்லி பிரேசஸ் வருதா? ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு இதுதான் வரணும் அப்படிங்கிறத நம்ம யார்கிட்ட சொல்லியிருக்கோம்? நம்ம எழுதி இந்த பேரில் வரணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ விச் இஸ் request.query.firstName அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கிறத எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நேமுக்கு அசைன் பண்ணு அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக வரும். அந்த ரெக்வஸ்ட்னா என்ன? நீ அங்கே டைப் பண்ணுவேல யூஸராக இருந்து அங்கேருந்து டைப் பண்ணக்கூடிய வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து அதை கன்சோல் டாட் பண்ணு, லாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒரு புது விஷயம் அப்படின்னா இதில் JS ஆனால் நீ அனுப்புகிற அப்படிங்கிற மீன்ஸ் இதுக்கு போஸ்ட் மெத்தடை நீ யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ள கோடை பார்த்த அப்படின்னா கெட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபைல் நேமை வச்சு. இந்த கெட்டை எப்படி எடுத்திருக்காங்க? ப்ராசஸ் கெட்டுங்கிறது இங்கே எழுதியிருக்க உன்னோட HTML அதை சொல்லி கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதையும் நீ பண்ண அப்படின்னா ஒரு செட்டில் ஆஃப் டைமில் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி டேட்டாபேஸில் போடுறதுக்கு தான் போஸ்ட்டுன்னு ஒன்று எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த போஸ்ட்டை வச்சு நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அனுப்பும் போது அதுக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. JSON கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிடில் வேர் தேவைப்படுது விச் இஸ் பாடி பார்சர். நம்ம அந்த பாடி பார்சர்னா என்ன, அந்த மிடில் வேர் எப்படி வந்துச்சு, அதை எப்படி இங்கே இன்சர்ட் பண்ணாங்க, எல்லாத்தையும் நாளை உள்ள செஷனில் அப்படி கண்டினியூ பண்ணி இதை பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று எஸ் ஸ்டாட்டிக் சொன்னோம்ல, எக்ஸ்பிரஸ் ஆஃப் ஸ்டாட்டிக், இதையும் நாளைக்கு என்னென்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பிபிடியில் போயிடலாம். ஓகேவா? ஸோ டுடேஸ் செஷன் அண்டர்ஸ்டாண்டா? எக்ஸ்பிரஸில் யாருக்கும் டவுட் இருக்குது அந்த கோடில்? anyone? Fazila clear? Okay. Darshna Malaysia, okay. Jamal, okay. Fatima, ஓகேவா? ஓகே டன். ஸோ ரைட், டுமாரோ ஸ்டாட்டிக்கும் பார்ப்போம், மிடில் வேர்னா என்னென்னு பார்ப்போம், அந்த மிடில் வேர் வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்லையும் பார்த்துருவோம். ஓகேவா? அண்ட் அதர் தென் நெக்ஸ்ட் பிபிடிக்குள்ளே நாளைக்கு என்டர் ஆகிடும். ஓகேவா? ஸோ செஷன் இஸ் ஓவர். ஸோ யூ கேன் லீவ்.